மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு மாபெரும் ஜூபிலி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய மரியணை கணப்போர் சேனல் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை வருகின்ற 2026 ஜனவரி வரை தினம்தோறும் உங்களுக்கு அளிக்கப் போகின்றது. அந்த வகையில் இன்றைய செய்தி மாதாவுடைய அமல உற்பவத்தை பற்றி இருக்கின்ற ஒரு சிறு குழப்பத்தை தான் இன்றைக்கி நம்ம தெளிவுபடுத்த போகிறோம். அது என்னென்னா, அமல உற்பவி, மாதா அமல உற்பவி, அமல உற்பவம் அப்படின்றதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாதா இயேசுவை கருவாக சுமந்த நிகழ்வைத்தான் அமல உற்பவம் அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருக்கிறாங்க. அப்படி கிடையாது. மாதா ஆண்டவரை கருத்தரித்த நிகழ்ச்சியை அமல உற்பவத்தோடு சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியாமல். அப்படி கிடையாது. மாதா அவர்களுடைய அம்மாவுடைய வயிற்றில், அதாவது புனித அன்னம்மாளுடைய வயிற்றில் மாதா கருவாக உருவான போது நிகழ்ந்த இறை நிகழ்ச்சி தான், கடவுளுடைய மிகப்பெரிய புதுமை தான் இந்த அமல உற்பவம். கடவுள் இந்த உலகத்துக்கு மீட்கணும் அப்படின்ட்டு பிதாவாகிய கடவுள் திட்டம் போட்டிருக்கிறப்ப, அந்த இறை குழந்தைக்கு, மணுமகனுக்கு ஒரு தாய் தேவைப்பட்டது. அந்த தாய் புனிதமானவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட வயிற்றில் பிறக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு என்ற உலக மீட்பெரும் புனிதமானவராக இருக்க முடியும். அந்த தாய் பாவியாக இருந்தால் அவங்க வயிற்றில் பிறக்கக்கூடிய அந்த இறைமகன் இயேசுவும் பாவியாக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த மாசு தொடரும். இது கடவுளுடைய திட்டத்தில் அப்படியே அருமையாக புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாதாவை கடவுள் புனிதப்படுத்தினார். எப்போ புனிதப்படுத்தினார்? மாதா கருவாக உருவாகின்ற பொழுது அந்த கருவை கடவுள் அமல உற்பவத்தால் புனிதமாக்கினார். அமல உற்பவம் என்ற வரத்தால் புனிதமாக்கினார். அப்போதான் மாதா தூய்மையான, மிக பரிசுத்தமான, பாவக்கரையில்லாத, குறையில்லாத, பாவம் மாசில்லாதவர்களாக இருக்க முடியும். அங்கிருந்து தான் இன்னொரு புனிதம், அதாவது ஆண்டவர் இயேசு என்ற மீட்பர் இந்த உலகத்தை மீட்பதற்கு வர வேண்டும். அப்படின்றதுனால அந்த தொடக்கத்தை, அந்த ஆரிஜினை அவர் புனிதப்படுத்தினார். அப்போ மாதா புனிதமானவர்களாக இருந்தால் மட்டும்தான், பாவியாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவங்க வயிற்றில் பிறக்கின்ற ஆண்டவரும் பாவியாக இல்லாமல் புனிதனாக கடவுளாக இருக்க முடியும். இப்போ நிறைய பேர் மாதாவோட எதிரிகள் என்ன செய்கிறாங்க? மாதா சாதாரண பெண் தான், அவங்க பாவி தான், அது அந்தம்மா பாவி தான், அவங்க வயிற்றில் பிறந்தார் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடவுளுடைய திட்டத்துக்கு எதிரானவங்க அவங்கெல்லாம். கடவுளுடைய சாபத்துக்கும் தண்டனைக்கும் அவங்க ஆளாகிடுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது புரியும் ஈஸியாக? எப்படி ஒரு நல்ல மரத்தில் இருந்தால் இன்னொரு நல்ல கனி வர முடியும்? கெட்ட மரத்துலேருந்து எப்படி நல்ல கனி வர முடியும்? அதை பைபிளே சொல்லுது, ஆண்டவரே சொல்லியிருக்காரு இந்த ஓமையை. அப்போ மாதா மிக புனிதமானவர்கள். மாதா பாவி இல்லை. மாதா அப்பழுக்கற்ற, குறையில்லாத, கரையில்லாத, பாவ மாசில்லாத, மிக 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 தூய்மையான, பரிசுத்தமானவர்கள். அவங்கள்டிருந்து வந்தவங்க தான் ஆண்டவர் இயேசு. அப்போ இந்த அமல உற்பவம் என்பது கடவுள் மாதாவுக்கு அவங்களுடைய தாயினுடைய வயிற்றில் கருவான பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரண். மாதாவை சுற்றி எழுப்பப்பட்ட பாதுகாப்பு அரண். அதை நாம் புரிந்துக்கணும். மாதா ஆண்டவரை கருவாக சுமந்த போது நடந்த நிகழ்ச்சி அல்ல இது என்பதை புரிந்து கொள்ளணும். அன்பர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற இந்த ஓராண்டு மாதா செய்திகளை தினம்தோறும் பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.